ஷேய் எப்பா விஷ்ணு பிரம்மா கணக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசுன்னு சொல்லி கணக்கு போய் மத்திய அரசில் எனக்கு இத்தனாயிரம் கோடி இதுக்கு வேணும்னு சொல்லி அந்த பேப்பரை கேட்டான். நம்ம எரிக்கலை மாலை முள்ளுச்செடி செருப்பு மாலை போட்டாச்சு. இப்போ கணக்கை இப்போ முடிக்கார். இதில் செத்து மடிஞ்சு போவான் அரசியல்வாதி, சொல்ல முடியாது. இப்போ மழை தாக்கம் புயல் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிருவார், லேட் பண்ண மாட்டார். இவன் விளையாடுதான், பேப்பரை விட்டு விளையாடுதான். டெல்லியில் இருக்கிறவன் மத்திய அரசு மாநில அரசு போய் மத்திய அரசில் இத்தனாயிரம் கோடியை கொடுன்னு சொல்லி பூமியை பாழாக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்கான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு கேள்வி கேட்கல. இந்த கணக்கு உள்ளே எல்லாம் மாட்டி வரணும். புரியுதா? புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார் நீதி அரசர் கணக்கு போட்டாச்சுன்னா இப்போ மாநில அரசு போய் மத்திய அரசில் எனக்கு நிதி அந்த பேப்பர் வேணும்னு சொல்லி கேட்டு எல்லாம் சென்னை மெட்ராஸு தமிழ்நாடு முழுவதும் நான் கட்டி சேர்த்து நாக்கை போட்டு நக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் கேட்கான். ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு நாடாக கேட்குறதில் இப்போ மாநில அரசும் மத்திய அரசும் சேர்த்து செருப்பு மாலை, எரிக்கலஞ்செடி, முள்ளு மாலை, இந்த மூணையும் சேர்த்து மத்திய அரசு மாநில அரசு மொத்தமாக மாநில அரசில் கொண்டு போய் மொத்தமாக மத்திய அரசில் கொண்டு போய் அமைக்கிட்டேன்னா அந்த வேலை முடிஞ்சு வச்சு. அப்போ அடிக்கிறது உலக நாடு ஒன்றோடு அடிச்சிருவார். கணக்கு புரிஞ்சிச்சாப்பா உனக்கு? இப்போ மாநில அரசை கொண்டு போய் மத்திய அரசில் கொண்டு போய் இணைச்ச உடனே செருப்பு மாலை, முள்ளுச்செடி, எரிக்கலை மாலை போட்டுட்டேன்னா சொல்லி முடிஞ்சு போவோம். இதுதான் கணக்கு, கடைசி கணக்கு போட்டார். அப்புறம் அமைச்சர்கள் எல்லா அமைச்சரும் மாநில அரசு இருக்க அமைச்சரை பூரா மத்திய அரசில் கொண்டு போய் எல்லா புயலையும் சாத்திட்டேன்னா எரிக்கலை மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை போட்டு முடிஞ்சா அடுத்தாப்புல மாநில அரசில் மந்திரி பூரா உட்காந்துருப்பான். சேரை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கானா நாற்காலியை. இவனுகளை பூரா மாநில அரசு பூரா கொண்டு போய் மத்திய அரசில் போய் தள்ளிடு. மந்திரி உனக்கு புரியுதாப்பா? மந்திரியை பூரா கொண்டு போய் மத்திய அரசில் தள்ளிடு. செருப்பு மாலை, எரிக்கலை மாலை, முள்ளுச்செடி மாலை, செருப்பு மாலை, இந்த மூணையும் சேர்த்து மந்திரிகளுக்கு மொத்தமாக மத்திய அரசில் கொண்டு போய் முடிஞ்சு வச்சா இவனுக்கு கதை முடிஞ்சு வச்சு. அப்போ பவரை பிடுங்குதார், பீஸை பிடுங்கினோடனே சோழி முடிச்சிருவார். எங்கிட்டு தள்ளுதார். அடுத்தாப்புல எம்பி தமிழ்நாட்டில் இருக்க எம்பியை கொண்டு போய் கேரளா, ஆந்திரா எல்லாம் ஒன்றும் இப்படியே கொண்டு போய் அணைச்சி அங்கே இந்த பேரை கொண்டு போய் அவன் ஆத்மாவை கொண்டு போய் அங்கே அமைக்கி மாலையை போட்டுறோம். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. மத்திய அரசு மாநில அரசு கணக்கு முடிச்சாச்சு. எம்பி தமிழ்நாடு எம்பி கேரளா எம்பி, இலங்கை சுழன் எம்பி எல்லாமே கொண்டு போய் மத்திய அரசில் கொண்டு உட்கார வச்சு எரிக்கலை மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை இவனுகளை போட்டு முடிஞ்சு வச்சா மந்திரி அங்கே டெல்லியில் மத்திய அரசில் மந்திரியாக உட்காந்துருப்பா. ஒவ்வொரு மந்திரி எல்லாம் அந்த பூமிக்கு மந்திரி, விண்வெளிக்கு மந்திரி, அடுத்தாப்புல இராணுவத்துக்கு மந்திரி, முப்படை வீரருக்கு மந்திரி, எல்லாத்துக்கும் மந்திரி பூரா இது மொத்தமாக சேர்த்து அந்த மந்திரி இவனுங்களுக்கு எரிக்கலை மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை போட்டேன்னா மொத்தமாக முடிக்காருப்பா. புரிஞ்சுக்கோ. அடுத்தாப்புல எம்எல்ஏ இங்கே உள்ள எம்எல்ஏ 2 கட்சிக்காரன் தானே ஆடி இருக்கான். டக்க இடப்பட்ட கொஞ்சம் கட்சி கொடிக்காரன் ஆடி இருக்கான், எம்எல்ஏ இருந்திருக்கான். எல்லா காலையும் சேர்த்து கொண்டு போய் மத்திய அரசில் கொண்டு போய் எல்லா பேரையும் ஆத்மாவை கொண்டு போய் உட்கார வச்சு செருப்பு மாலை, முள்ளுச்செடி மாலை, செருப்பு மாலை, முள்ளுச்செடி மாலை, எரிக்கலை மாலை எம்எல்ஏ போட்டு வச்சு சோழி முடிஞ்சு வச்சு. எல்லா காலையும் முடிஞ்சு வச்சு. இவனுக்கு ஆத்மாவை கொண்டு போயிருக்கான். அந்த ஓலச்சோடு தூக்கி போடுவார். எல்லாம் பறசி அள்ளி கொண்டு போய் மத்திய அரசில் உட்கார வச்சு எல்லா புயலுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செருப்பு மாலை, முள்ளுச்செடி மாலை, எரிக்கலை மாலை மொத்தமாக போட்டேன்னா க்ளோஸ் பண்ணிடுவாருப்பா. இது க்ளோஸ் பண்ணுற கணக்கு. புரிஞ்சிச்சாப்பா? அடுத்தாப்புல பஞ்சாயத்து போட்டில் கீழே வார்டுலேருந்து பஞ்சாயத்து போட்டு தலைவர் ஆணும் பெண்ணும் உட்கார வச்சுருப்பான், ஓய் தலைவர் இருப்பான். எல்லா காலத்தையும் அடைக்கி அள்ளி கொண்டு போய் மத்திய அரசில் கொண்டு அமைக்கிறது. எல்லாம் வாங்கி தானே செய்தான். மத்திய அரசில் நிதியை போட்டு தானே ஆடாத ஆட்டம் ஆடுதான். அதனால் பஞ்சாயத்து போட்டிலேருந்து எல்லாம் கொண்டு போய் அங்கே அமைக்கிட்டேன்னா அவனுக்கு எரிக்கலை மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலையை போட்டேன்னா அவன் ஆத்மாவை கொண்டு போயிரு அந்த ஓலச்சோடு தூக்கி போடுவார். அந்த இதை படித்து பார்த்துட்டேன்னா இங்கே இருக்கிற ஊரம் அவன் கண்ணில் தெரியும். அம்புட்டு அள்ளி கொண்டு போய் அங்கே உட்காந்து மாலையை போட்டு 3 மாலையை போட்டேன்னா இதோட செத்து போவான், மடிஞ்சு போவான். குடும்பமே கருவறுத்து விட்டுருவார். மத்திய அரசுக்கு மொத்தமாக கொண்டு சேர்த்தாச்சா, முடிஞ்சு வச்சா. அப்போ டெல்லி கணக்கு, மகாராஷ்டிரா கணக்கு. மகாராஷ்டிரா ஃபுல்லாக எரிக்கலை மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை மகாராஷ்டிரா ஃபுல்லாக அது எது வரைக்கும் இருக்கோ கோடு அது வரைக்கும் போட்டு
போட்டுட்டேன்னா சோழி முடிச்சிருவார். அதுக்கப்புறம் சென்னை மெட்ராஸில் மோசமான விளையாட்டு. இந்த 300 கிலோமீட்டருக்கும் எரிக்கலை மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை போட்டேன்னா முடிஞ்சு வச்சு. கணக்கு முடிக்காருப்பா. இவன் பேப்பரில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பேப்பர் விளையாட்டு பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே போட்டு வழக்குள்ளே தான் கிடப்பான். அம்புட்டோம் அவன் தப்பு செஞ்ச கணக்கு தண்டனை அனுபவிச்சாகணும். ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் முடிஞ்சா மத்திய கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் தள்ளி மாலையை போட்டு நீ தானே பிரதமர் நீ தான் சரி ஆட்டிரு குலஸ் ஆயிடுச்சு. இப்போ சொல்ல முடியாது எந்த நேரம் அடிப்பாருன்னு தெரியாது. செத்து போவோம் அரசியல். அது முக்கால் சத்தியம்.